மகளா வருங்காலத்தில் கலை உலகத்தில் பெரிய ஆளாக வர வாழ்த்துக்க. பயமே இல்லையே, சனிமுனி வளர்ப்பு தானா. அருமையான ஒரு பாம்பாட்டி கிராமம், மறக்க முடியாது. பாம்பாட்டியிலே அன்னை முருகா அன்னை, அது பேரை சொன்னால் உலகம் பூரான்னு தெரியும். நன்றி அண்ணே, தம்பி பூமி, மாரிமுத்து, இன்னும் பாம்பாட்டி பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நன்றி. வெளியூர்லேருந்து இந்த நாடகம் பார்க்க டூலர் எடுத்துகிட்டு வந்திருக்கிய. இன்றைக்கி நல்லாத்தே இருப்பாங்க. என் தம்பியை பூரா நாளைக்கு தண்ணியை போட்டுருவாங்க. நாளைக்கு தானப்பா கறி. எத்தனை பேர் செவரோட்டிக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கானோ. உண்மையிலே வெள்ளாகுளம் ஜரவனே இன்னைக்கு தண்ணி அடிக்கலையாடா. சிரிச்ச முகத்தை இருக்க டொங்காசு. ரெடி ரெடி, சாமியை கூப்பிடுவோமா? ரெடி சார் போயிங்க. ரைட்டா, பாம்பாடியில் இருக்கக்கூடிய இந்த சமயனம், இந்த கருப்பையும் கள்ளிசேரி காலி முடிய ஐயா. அதான் முக்காடு இப்போ போடாத, இன்னும் 2 போரைய பத்திக்க. என்ன குளிர் அடிக்குது. அல்ல 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 அல்ல. அன்னை தந்தை தான் வணங்கி உலகத்தில அப்பாவும் அம்மாவும் தான் முதச்சாமி. அப்புறமேல தாண்ட வழிகாட்டினது நம்ம குலசாமி. அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல வந்திருக்கும் சபை வணங்கி. பாம்பாட்டி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி உள்ளாத கருப்பனும் சோனையாவும் குடியிருக்காரு. குங்கும பொட்டழகி கருப்பே கூட்டத்தில் இறங்கி ஆடனா. கட்ட வண்டி நொறுங்குமுடா, உன்னைய எதுக்குற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. 1000 பணமரம் என் சோனையாவுக்கு நடுப்பணையில ஓல வட்டி கூட்டா சோற செவக்கறி கவலாம். அவன் ஒத்த காலு சப்பானி, அவன் ஆடு மேய்க்கிற கிளட்டும் போய. உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா என் நொண்டி பயல. கொஞ்ச நேரம் பாம்பாட்டி கிராமத்தில் அரும்பு குறையாம எந்திரி. அன்னை தந்தை தான் வணங்கியே. அன்னை தந்தை நான் வணங்கியே. அன்னை தந்தை தான் வணங்கியே. பாம்பாட்டி கிராமத்தில் கருப்பன வணங்கி ரோஜாக்கார தங்கமுடா என் கருப்பு அருவா வணங்கிருச்சா. நீ கட்டண கச்ச வெக்கரையா தின்னுருச்சா. என்ன நினைக்கிற என் கருப்பு, என்ன நினைக்கிற? இந்த பாம்பாட்டி குளங்காக்க வந்த இந்த சோனையாவும் கருப்பனும் ஏன் இந்த தாவரம் கருப்புட்டா. நாடு ஊரானே பேர் வாங்க வச்ச அது கிளட்டு போய கலிஜரி முடியாண்டி. கலிஜரி கம்மா யாடா உடமரம் தான் படுக்க, உடமரமா தான் படுக்க முடியாது.
பூரா நீங்கள் பூரா அந்த கைதட்டுற ஆளுகளுக்கு தான் ஜாமி நிற்கும். இங்கிட்டு இருக்க ஆளுகளை என்னப்பா சவராஷ்டாவா? கைதட்டுங்க பூரா எங்கள் அண்ணன் தம்பியை தான். இந்த அன்புக்காக இந்த பாம்பாட்டி கிராமத்துக்கு ரொம்ப ஒரு புண்ணியம் என்னென்னா, வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தம்பியை தான். ஒரு உள்ள கைதட்டல். இந்த மாலைக்கு பதிலாக அரிசி மூடை கொடுத்தாலும் ஏழை வாழையை சாப்பிடும். இந்த வந்துட்டார் மைக்கு பேச, என்ன பண்ணுவார்? இங்கே பபுனாக நடித்து கொண்டிருக்கும் எங்களது அண்ணன் MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது சார்பாக அந்த மலர் மாலை அணிவிக்கின்றோம். பொன்னாடை போத்தி கவனிக்கப்படுகிறது. என்னுடைய மாணவன் முருகன் சனிமுனின்னு பேர் வச்சேன். அதிலிருந்து ஒரு மாதிரியா விறகு வெற்ற மீசையை வலிச்சிட்டு காரியாவற்றில் நடமாட முடியல. சிலம்பு கொண்டு போய் 7 பக்கம் 7 கலர் பெயிண்ட் அடித்தான். பார்த்தா ஆள் பூரா மிரண்டு பாவம். உன் பேத்தி பேரனுக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா கலைஞன் வந்து வெக்கப்படக்கூடாது. ஒரே ஒரு நாடகம் தான் நீ நடித்த, உலகம் பூரா சனிமுனியை தெரியறதுக்கு காரணம் இந்த பாம்பாட்டி மண். அப்படி மண் 2 லோடு நமக்கு அடிச்சு விடணும். போலீஸ் ரைடு வேற என்னப்பா? இதை கலட்டுப்பா, ரொம்ப இதாக இருக்கும். உனக்கு செய்கிற மலை எதுக்கு எனக்கு போடுற? உண்மையிலே அன்புக்கு ரொம்ப நன்றி. பாம்பாட்டி கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற பாம்பாட்டி என்னுடைய மாணவர் சனிமுனி முருகன்னே, தம்பி மாரிமுத்து, தம்பி பூமி மற்றும் உறவுகள். கட்டக்கால எங்கே இருக்கேன்? வெவ்வேறு விறகு வைக்கிறேன்னு எனி டைமும் அதே சட்டையை கலட்டலையாடா. வாடா, இன்னைக்கு தாண்டா மஞ்சள் சட்டை போட்டிருக்கேன். மஞ்சள் சட்டை பயலுகடா. அப்பொன்னும் இப்பொன்னும் கவட்டில் பொண்ணும் ஓரம் தம்பியே தான் தொங்காசு திடுறாங்க. நான் என் அன்பு தம்பி ஆறுமணிய சக்கரவர்த்தி இள வயதிலேயே சாதித்து கொண்டிருக்கிறான். உலகம் பூரா ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு துறையிலும் சாதித்து கொண்டிருக்கிறான். இவன் நாடக உலகத்தில் என் தம்பி சந்துருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர், வாழ்த்துக்களை. என் தம்பிக்கு பொன்னாட பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். நமது அன்பை ஏற்று வந்த என்னுடைய அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்த தம்பி மருது அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அடி பிச்சிருவேன், ஒரே அடிதான், நீர்மாலை அடியாக அடிச்சேன்னு கின்னான்னு அடித்து உதுத்து விட்டு போயிடுவாங்க. பலவாத்தியை சேர்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி கௌதம் பலவாத்தியம் தாளம் எடுத்து கொண்டிருக்கும் இளையராஜா. அதான் இளையராஜா. அப்புறம் சின்ன ராஜாவா? மாசமனத்தை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் அண்ணனுக்கு பொன்னாடை போத்தி கவனிக்கப்படுகிறார்கள். செல்வராஜ் நல்லா இருக்கியாப்பா? சரி, செல்வராஜா மறக்க முடியாது. மாசனத்துக்கு சிவன் ராத்திரிக்கு என்னைக்கு கூட்டு போனியோ அதான் அடுத்த வார்த்தை தெரியலன்னா முழிங்க. ரூபாய் எங்களால் சிறிய உதவி ரூபாய் 6000 அன்பாளத்துக்காக வழங்கப்படுகிறது. ஆமாம், இன்னைக்கு உங்கள் அன்புக்காகத்தே வந்தேன். எனக்கு சம்பளம்லாம் வேணாம். 6000 ரூபா நன்றி. உண்மையிலே அதான் உண்மை. ஏன்னா இவங்க செய்த சேவைக்கு நான் நன்றி கடன் செய்யணும். அன்பாலயத்திலே அங்கே அடுப்பறிக்கக்கூடிய விறகுகள்லாம் அதிகமாக சொன்னவனே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்னையா உதவி வேணும்? ரொம்ப நன்றிங்க. ஏன்னா விறகு வெட்டுறதுலாம் லேசுன்னு நினைக்கிறேன். கை காலில் கண்ணெல்லாம் முள்ளடிக்கும். ரொம்ப நன்றி. விறகு வெட்டக்கூடிய மூட்டம் போகிறவர்களுக்கு ரொம்ப நன்றி. தம்பி ஒன்றையும் தான் கல்லுப்பட்டியை சேர்ந்த அருமை தம்பி ராமன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடையில் வந்து பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இமயம் ஏர்த்து மூவிஸ் மாமா சதீஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடையில் வந்து பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சரவணன் அவர்கள் எங்கிருந்தாலும் வந்து பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பாஞ்சாறு என் அன்பு நண்பன் பாஞ்சாரை சேர்ந்த அருமை அண்ணன் வீரையா அவர்கள் MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பாலயத்துக்காக தன்னுடைய உழைப்பை கொத்தனார் வேலை மூலம் கொடுத்த எனது பாஞ்சாறு கிராமத்தை மறக்க முடியாது. கொத்தனார் வீரையாவுக்கும் பாஞ்சாறு கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணே 500 ரூபா அம்பளி கொடுத்துருக்காரு. 1000 ரூபாய்ன்னு நினச்சேன். தம்பிக்கு வாப்பா. அப்படி பெரிய போலீஸ் மாதிரி நடிக்காதேடா. போலீஸில் சொல்லி கொடுத்துருவேன் அவங்கள்ட்ட. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா காரியாவட்டி சரகத்தெல்லாம் இருக்கார். விஜயகாண்டிப்பன் இன்ஸ்பெக்டர்
பழகுவதற்கும் பாசத்திற்கும் ஒரு அருமையான நட்புனா விஜயகாண்டிப்பன் இன்ஸ்பெக்டர். என்னுடைய அன்பாளையம் திறப்பு விழாவுக்கு அவர் தான் அனுமதி கொடுத்தார். வரணும்னு சொன்னார். எல்லோரும் வந்துட்டா ஸ்டேஷன் யார் வாப்பா? எனக்கு அதிக ஃபோன் வருது. இந்த இளைஞர்கள்லாம் ஒரு தடவை ஃபோன் அடித்து பேசுகிறாங்க, அண்ணே போலீஸ் பிடிச்சிக்கிட்டாங்கன்னே சொல்லுண்ணே. அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருங்கய்யா. அன்பளையா நிறுவனத்திற்கு நியூ சக்கரா திருப்பூர் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் நன்கொடை. திருப்பூர் பேர் என்னப்பா? நவநீத கண்ணன் திருப்பூர். உண்மையிலே ஐயா ஒவ்வொரு பேர் தானே? ஐயா பேர் தானே? ரொம்ப நன்றிங்கய்யா. உண்மையிலே மொட்டை படுத்தாரு சந்தன அலியிலே. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் பாம்பாட்டி கிராமத்தார்களுக்கு வெளியூர்லேருந்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு பதிலாகத்தான் இந்த பூமாலையும் பொன்னாடையும் நான் பெற்றுக்கொண்டேன். அதே உண்மை. இது மில்லு வண்டியா என்ன வண்டி? கருது வண்டியா? அகராதி மயிருக்கு தானே பொழக்கிறாங்க. வானே வானே ஒரு ரவுண்டு இப்படி அடிவே அடிச்சு அப்படியே அங்கிட்டு போய் வெளியே வந்துட்டு போயிட்டாரு. 2 ஆளை ஏற்றிட்டு போகிறாங்க. அதுக்கு மிரண்டு போய் உட்காந்துருக்க பேய் மாதிரி. மைசெட்டு உண்மையிலே வெள்ளாகுளம் சரவணா. களி சரவணன் தான் எக்கோ வையே அது வேலும் சொல்ல தேவையில்லை. அவன் இஷ்டத்துக்கு வைப்பேன். அப்போ தான் வந்து லவ்வர் பார்க்க முடியும். வாடா சரவணா. ரெண்டு பேரும் தனி உலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்ஆர் தமிழ்ச்செல்வி ஜேசிபி உரிமையாளர் பழனி அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வந்து பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் போனால் பாஞ்சு காற்றை கடிச்சிக்கிடுவாங்க. அல்லாலை பெரிய சேர்ந்த அருமை அண்ணன் குணா அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடையில் வந்து என் அன்பு தம்பி குணா. அவனை சொல்ல மறந்துட்டேன். குணாவுடைய மருமையந்தேன் மாப்பிள்ளை தான் என் வண்டி டிரைவர் சிலம்பு. சிலம்புக்கு பொண்ணு வாப்பமான்னு சொன்னேன் குணாட்ட. குணாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா தாய் மாமனுக்கு. சரி குணா விதி என்ன பண்ண போக மாட்டேன். அவன் நெளிச்சுக்கிட்டே என்னை என்ன வேணா காத்திருக்காய். யாரும் மறந்துடாம போட்டு விடுங்க மாரிமுத்து. எம்ஆர் தமிழ்ச்செல்வி ஜேசிபி உரிமையாளர் பழனி அவர்கள் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 வழங்கப்படுகிறார்கள். நன்றி நன்றி. வெள்ளாவளத்தைச் சேர்ந்த எனது அத்தை கரும்பாய் அவர்கள் சார்பாக அன்பாலயத்துக்காக 500 வழங்கப்படுகிறார்கள். அத்தை கருப்பாய்க்கு ரொம்ப நன்றி. உங்கள் அத்தை தான். நான் எங்கள் அத்தை என்னடா 2 பேரும் ஓமுண்டேன். பொண்ணு கொடுத்ததே பெருசு. அத்தை அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அத்தனை உள்ளத்துக்கு நன்றி. வெள்ளாகுளம் சரவணா மைசெட் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வெள்ளாகுளம் சரவணா மைசெட்டு எத்தனை பேர் போடுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை. ஆனால் அவனுடைய மைசெட்டு அலறான். எவனும் வீட்டில் கிளட்டு போயெல்லாம் படுக்க முடியாது. திடீர்னு விழுங்க கட்டில் விட்டு அடித்து மூக்காந்தரை உடச்சி வெதரில் அடிச்சுது. அதே காமெடி. இதுக்கு மேலே காமெடி எங்க? பேரன்பு கொண்டு உயிருக்கு உயிராய் பழகுவது இந்த தமிழன். உயிரை மட்டும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் வாழ்ந்து சாதிக்கணும் இந்த தமிழன். ஆனால் உயிரை தவிர அத்தனை பேரும் வாழ வைத்தவன் இந்த தமிழன். ஆண்கள் பூராம் எத்தனை தலப்பா கட்டினாலும் தலப்பா காட்டு பிரியாணி உழவரில் அடிச்சு விட்டே இருப்பேன். ஆண்கள் பூராம் சாதாரண மனிதர்கள் அல்ல. என்னை பொறுத்தளவு தமிழகத்தில் உள்ள ஆண் சிங்கங்களை பூரா நான் கடவுளாக வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். உங்களையெல்லாம் கைதற்றால் பூரா கணேஷ் போயில ஓசி கொடுக்க மாட்டேன். இப்போ அடிச்சுக்கிறவேன். கூட்டத்தில் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். கணேஷ் போயிலன்னா நோத்தாங்க மாண்டுவேன். 500 ரூபா கை மாற்று கொடுக்குறேன். போயில கொடுக்க மாட்டாங்கப்பா. போயலைக்கு வெறி கொண்டுக்கிறேன். அப்படியே சைஸாக தொடைய சுரண்டுவேன். ப்ரோ அவன் ரைடு 1 ரூபாய்க்கு தான் ப்ரோ வச்சு போடுவாங்க அதில். ஆனால் காவல்துறை அதிகாரியா கோட்டு வித்தால புறம் பிடிச்சாங்க. இன்னைக்கு பூரா போயலை தான். போயலை விற்ற பொம்பளை பூரா அன்றைக்கி ஒரு பெட்டிக்கல்ல பார்க்குறேன். ஒரு ஆள் நீட்டாக இன் பண்ணி கிருதாவெல்லாம் வச்சு அவன் புது மாப்பிள்ளை அப்படி இன் பண்ணி பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி முண்டை சுறுசுறுன்னு வேணும்னு போயலைக்கு போயிட்டேன். போய் அந்த பெட்டிக்கார அக்காட்ட கேட்குறேன். அக்கா போயலை அது பார்த்துச்சு போலீஸாக இருப்பானோ கிருதாவெல்லாம் இங்கே வச்சுருந்தேன். அது விற்கவே இல்லைன்னுச்சு. ப்ளீஸ்க்கா நான் மாப்பிள்ளைக்கா என் தாலி எறிய வைக்கலப்பா. அது தாலியில் அடிக்குது, இவன் தலையில் அடிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், போயலை போடலாம். அதுக்கு ஏன் போயலை அப்படின்னு பேர் வச்சாங்க? போகையில் போட்டு போயிடுவாங்க. வெறும் பாக்கிட்டடா. ஆண்கள் பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. இங்கே இருக்கின்ற பெண்கள் பசியை போக்கக்கூடிய
ஒரு கருணை வள்ளல் அன்னை தெரசா யாருன்னா பெண்கள் தான், தாய்மார்கள். அஜியை போய்க்கிருவ, அஜியை போய்க்கிறியாத்தா? ஒன்னேட்டுதான் ஆம்பளை ஊரம் தண்ணி அடித்து சித்திரம் எடுத்துறேன். நீ பாட்டுக்கு லோனை வாங்கி வச்சிடுறேன், அவன் கருவலில் விழுந்து ஓடி லோனுக்காரன் பூரா காலையிலே வர்றேன் தான். லோனு வாங்கக்கூடாது. உன் வருமானத்துக்கு எவ்வளவு சேமித்து வைக்கணுமோ, வருமானத்துக்கு எப்படி வாழ தெரியணுமோ அப்படி வாழ்ந்தாத்தான் ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். அகலக்கால் வச்சேன்னா ஓங்கால கொண்டு போய் கறிக்கட்டில் வைக்க வேண்டிய உண்மைதானே? ஆனால் ஆண்களுக்கு தான் தெரியும் அந்த உழைப்பும் அந்த வேதனை. இதில் எத்தனை பேர் கொத்தனார் வேலை பார்க்குறீங்க தெரியுமா? இந்த கொத்தனார் வேலை பார்ப்பது உண்மையிலே பெருங்கொண்ட ஒரு புண்ணிய தொழில். கொத்தனார் இல்லை அவசரப்பட்டமோ. அதே மாதிரி ஓட்டுநர் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்புனா நினைச்சு வணங்குறேன். நீ ஓட்டியாக்க என்கிட்ட ஒருத்தி வந்தான்டா, அந்த உட்காந்துருக்கேன் பாரு. யாரு? அவன் தான் பொய்யாங்குளம் கருப்பு. தீபாவளி அன்னைக்கு சிலம்பு லீவ் ஓட்டேன், வண்டி ஏறான்ட்டேன். கொஞ்சம் தூரம் போன உடனே ரிவர்ஸுக்கு எங்கிட்ட நான் விழுகும்ட்டேன். அதில் என்ன எரிச்சிட்டு போயிடுறான்ட்டேன். சில பேர்லாம் வண்டி ஓட்டும் போதெல்லாம் பில்டப் பண்ணுவாங்க. அப்படியே இவ்வளோதான் பெண்டு இருக்கான் அங்கே பார்த்தா அப்படி வளைச்சு அப்படி சுற்றி விட்டு தாலி கருவக்கட்டில் அடிச்சு டயர் தெரிச்சு. அதுலேயும் இந்த பிரைவேட் பஸ் ஓட்டுற டிரைவர்கள்லாம் லேடிஸை லைன் பண்ணிக்கிட்டே அடிக்கிறான். ஆரண கழிவுலையா 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 கழிவுலையாண்டியா அப்படியே பிரேக் அடிக்கும்போது ஒரு சத்தம் வரேன் அடிச்சு தாலி மடுகளும் அந்த. அதில் இந்த கண்டக்டர் ஒரு சில ஆள்லாம் கம்பியை பிடிக்கவே மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் போய் பார்க்குறேன், ஒரு ஆள் தொட்டையில் அப்படி நிற்கிறேன். அவன் எப்படின்ட்டேன் விழுந்த முட்டியில் அடிச்சது. பாண்டா பாண்டாவா? காசு இருந்தால் அங்கிட்டு வா, இல்லை வராது. அல்லாலப்பேட்டையை சேர்ந்த ஜேசிபி உரிமையாளர் மாணிக்க வாசகன் குமர் அவர் சார்பாக ரூபாய் 1000 அன்பாளித்துக்காக வழங்கப்படுகிறது. அல்லாலப்பேரி ரொம்ப நன்றி. அல்லாலப்பேரி என் உறவே. ஜேசிபி மென்மேலும் கட்ட போடுங்கணும். ஓம் சத்தியா தம்பி, ஓம் சத்தியை சொல்லித்தான் இந்த நிலைமையில் இருக்கேன். யானை கதை ஒவ்வொன்றா சொல்கிற ஒரு 500 ரூபா விட்றா. யானை கதைனா டொங்காசு கதை நல்லா இருக்கும். ரொம்ப ஒழிக்குதா மெதுவாக செய்வா பூரா நான் சொல்ல சொல்ல வெறி கொண்டுட்டேன். அன்னைக்கெல்லாம் ஒரு 8வது படிக்கிற பையன் செல்ல கொண்டு போகும்போது யானை கதை, ஐயோ யானை கதை யானை கதை. ஓம் சக்தி பராசக்தி. இந்துக்கள் கலாச்சாரத்தை நான் தப்பாக பேசவில்லை. நானும் இந்துக்கள் தான். இந்துக்கள் சாமி கும்பிட்றது தான் பரம்பரை கோடாங்கி தான். ஆனால் செய்யக்கூடிய செயல் தவறு என்று நான் சொல்கிறேன். ஆன்ஜிங்கங்கள் பூரா இருக்கீங்க எங்கள் அண்ணன் தம்பிகள்லாம். நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். என்னைக்காவது முறிங்க ஐயப்பனுக்கு மாலை ஓட்டுட்டு நம்ம போய் ஆளுமா டோலுமா ஆடி இருக்கமா? எவனும் ஆட மாட்டேன். விபூதி பைதேன். இப்படியே உட்காந்துட்டு யோசிச்சிட்டே போவேன். பஞ்சாமிரதம் 8 டப்பா வாங்கணும். கழுக்கண்டு விலையை ஏற்றிருப்பாங்க. அதுலேயும் சில பேர் யோசிப்பேன், பழனி படிக்கட்டு 2 படி ஏறிச்சுன்னு வேற சொன்னாங்க. குருநாதர் வேற காசு செலவழிக்க மாட்டார். இப்படியே போவேன். ஆனால் பொம்பளையாளுக்கு எந்த கவலையும் இல்லை. யார் காசு? புருஷன் முட்டு காசு உணர்ச்சியா அம்புட்டு காசையும் வச்சுக்கிட்டு ஓம் சக்திக்கு போங்கத்தான். போய் பக்தியோடு கண்கலங்கி மன உருகி வேண்டு. அதுக்குள்ள வந்துட்டாங்களா? ஓ காரியாவட்டி. ஏ உண்டுப்பா, எத்தின்றா வாப்பா. காரியாவட்டி ராஜ முனியாண்டி விழா சார்பாக 201. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. புறம் பயந்து போகிறாங்க. என்னை பார்த்தா தடுப்பூசி ஓடுற மாதிரி. அந்த தடுப்பூசியும் அந்த காலத்தில் முருகா தடுப்பூசி போடும்போது இப்போ இளவட்டம் பூரா கையில் தான் போட சொல்லுவேன். நரசு இருந்தால் மட்டும் இங்கே. சாரி கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டேன். காமெடி ஹெவியாக சொல்கிறதுக்கா. டவுசர் பூசி லங்கோடு ஏன்டா என்ன டவுசர்னு சொல்கிறேன். முண்டமாக வாசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பெட்டக்ஸில் ஊசி போடுறாங்கன்னா அதான் வந்து ஹெல்த்து. இந்த இவங்க ஊரா பெட்டக்ஸை காட்டுறாங்க. நரசுனா இங்கே காட்டுவேன். ஒரு ஊசி போட்டவுடனே அது தடவி விடும். போங்க சார், இன்னும் ஒன்று தானா 7 குத்தலாம். இதுவே டாக்டர் தத்தண்டி மீசை வச்சு குத்துனார் வைய. சார் சார் சார்னு அதர்லேயே எத்தி கொட்டையே. உண்மையிலே
சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு உறவுனா மனிதனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். ஆடு மாடு சிரிச்சிச்சுன்னா நம்ம நிலைமை நினச்சி பாரு. ஒரு கிடா குட்டி வளர்க்குறேன், போய் புல் கொடுக்கும்போது வண்டி எடுத்துக்கிட்டு அதோட பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு ஓடிடுவேன். அதுலேயும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஐயா காவல்துறை ஐயா இங்கே உட்காந்துருக்காங்க, காவல்துறை அதிகாரியெல்லாம் எனக்கு அதிக நண்பர்கள். உண்மையிலே நான் வந்து பெருமைக்கு சொல்லலை, நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க பணியை கரெக்டாக பார்க்குறாங்க. நீங்கள்லாம் தலைக்கவசம், ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டு சாலை விதிகளையும் காவல்துறைக்கும் எந்த இடையூறு இல்லாமல் நல்லா பண்ணுங்க ஐயா. போயிட்டு வாங்க. ஏன்னா அவரை பார்த்தவொடனே இப்போ சில பேர் சாவியெல்லாம் பிடுங்கி தள்ளிட்டு போயிடுவேன். காவல்துறை அந்த 4 முக்கு ரோட்டில் காரியாவட்டில் நிற்கும், பைபாஸ்லேருந்து இறங்கும் போதே ஒரு ஆள் போட்டு விட்ருவேன். என்ன இங்கே வரைய இங்கே இதை 4 முக்கு ரோடு டீ சாப்பிட போலீஸ் இங்கே எப்படி சொல்கிற 300 ரூபா போச்சுல அப்படியா, நான் ஓட்டுனா தரடா இங்கேருந்தே தள்ளிட்டு போவேன். காவல்துறை கேட்பாங்க, தம்பி லைசன்ஸ் இருக்கேன். வண்டி ஏன் வண்டி இல்லைங்க, அப்பா வண்டி ரிப்பேருங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது கிறிஸ்து கிறிஸ்து சத்தம் வருதுன்ட்டுவேன். வானே வானே குள்ளூர் சந்தை முருகானே. என்ன டிரைவரு? இல்லை என்ன லாரி டிரைவரா? உண்மையிலே கட்டே ஏற்றி நீங்கள் ஓட்டுறது பெரிய விஷயம் ஐயா. இந்த டிரைவரை வச்சு இப்படி ஆளுங்க தாண்டா எங்கனே இருப்பாங்க. எல்லோட்ட போய் சேர்த்தோம்னா கணேசி போயில போட்டுட்டு கருவில் தெரியுமே, நீ விரட்டிக்கிட்டே தெரியணும். ஒரு சாங் பாடுவோமா? உடனே வரணுமாட்டா? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில ஒரு சிலர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல இவங்களெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ அட எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆடுதான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? இந்த வரியை எல்லாரும் கவனிக்க. அறுக்கிற ஆளைத்தான் அந்த ஆடை நம்பும், வளர்க்குற ஆளை ஒரு பொழுதும் இந்த ஆடை நம்பாது. ஏன் அப்படின்னா, வளர்க்குற ஆள் டெய்லி புல்லை போட்டு வேப்பங்குலையை கட்டி வச்சுட்டு கழனி தண்ணியை வச்சுட்டு போயிடுவார். இந்த ஆட்டி வியாபாரியத்தை இந்த ஆட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்தவொடனே அந்த கிடா வளர்ப்பா 8000 ரூபாயா 7500 கொடு அப்படின்னு கேட்க மாட்டார். அந்த கடாயை பிடிச்சி காலை பிடிப்பார், வெதரை பிடிச்சி ரேசா கச்சா 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 கச்சான்னு பண்ணார். அவன் ஆடு பார்க்க நல்லா பண்ணுறேன், அவன் நல்லா பண்ணுறேன், மூடை ஏற்றி விட்றேன், நல்லா அடிச்சு விடுவான் போல அப்படின்னா அந்த ஆடு கொஞ்சம் நிலச்சி கொடுங்க. அப்போ அந்த கெடா சொல்லும், இவன் மலத்தையும் கூட அப்படி பண்ணலையே, ஒரு நாள் கூட இந்த தூக்கு உண்டை டச் பண்ணல அவன். ஆனால் அவன் புதுசாக இருக்கான், எல்லாத்தையும் அலசனா உன்னிலாம் பிடுங்குறான். நல்ல பாய், நான் இவனை நம்பி போறேன் அப்படின்னா காலையில் 5:30க்கு லைட்டை போட்டு வெட்டி போடுவேன். அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்கில் அவங்க நடந்துக்கிட்டாங்க. கைதட்ட கொடுக்கலாம், உரிச்சு எடுக்கிறாங்க. வாழைப்பழ கம்பெனியில் வேலை வச்சிருப்பாங்க. சூப்பர் ப்ரோ, உங்கள் வாழ்த்துக்களை ப்ரோ, கண்ணு வெட்டுறோம்டா.
ஏன்னா காசை நீட்டினேன் கலை தாண்டு வெதரு பயலு கட்டா எங்க தானே பாரு அவன் அண்ணாந்து பார்த்துருந்தாருன்னா இந்த விபதி இல்லையாடா கருங்குளத்து முனி அடிச்சிருமாடா. ஜனா ஜனா டிவி மூர்த்தி டிஜிட்டல் சுந்தரங்குண்டு ஜனா டிவி காரியாபட்டி திருமண விழா காதணி விழா பூப்பணி நீராட்டு விழா கடை விளம்பரங்கள் குழந்தை செலவில் செய்து தரப்படும் தொடர்புக்கு எங்களிடம் லித்தோ பிரேம் பிளெக்ஸ் வீடியோ எடிட்டிங் சிறந்த முறையில் செய்து தரப்படும். நாட வேண்டிய ஒரே ஸ்தாபனம் ஜனா டிவி காரியாபட்டி மூர்த்தி டிஜிட்டல் சுந்தரங்குண்டு. இவ்வளோ சொல்லி 200 என்னடா ஒரு அதிசய புலாக்கா என்ன நேற்று ஒரு என்ன கட்டக்கால வண்டி ஓட்டுற ஆள் 300 தர்றாரு நீ என்ன புறம். சரவணா ரேடியோஸ் வெள்ளாகுளம் சுந்தரங்குண்டு நண்பர்கள் சார்பாக 201 கொடுத்தது 200 இது 200 இன்னும் 100 ரூபா கொடுத்தா ரவுண்டா இருக்கணும்ல. போ சட்டையில் கை வை சரவணன் சட்டியை கட்டிக்கல. உண்மையிலே ஒவ்வொரு தொழிலும் அது செய்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். இங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு வேலை பார்ப்பீங்க. அந்த ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு அது புனிதமானது. உண்மை நானே கைதட்ட ஒரு உள்ள தட்டலையாப்பா. இங்கிட்ட இருக்க ஆளுகளை என்னப்பா தூண்டி விட வந்தீங்களா? கைதட்டுங்க அண்ணன் தம்பியெல்லாம் கைதட்டுங்க. 5 பேர் பொம்பளையால் தட்டுது. உங்கள் சப்செட்டுக்கு வர்றேன் மேடம். ஓம் சக்தி சொல்லவே இல்லைல்ல சொல்கிறேன். இந்தா கிளம்பிருச்சு மாலைவோட பயலுக்கட்டா வேணாம் வச்சுக்க. நீ வச்சுக்கனே நீ கஷ்டப்பட்டு நல்லா இருக்கும் வச்சுக்க. ரொம்ப நன்றி. நீ திருந்த மாட்ட. ஒரு 100 ரூபா தரதுன்னா யார் வாண்ணே. அச்சங்குளம் இளைஞரணி சார்பாக எங்கள் அண்ணன் 101 கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. சரி என்ன பிராண்டரா அள்ளிருச்சடா என் ஈரக்குள்ளேயே தூக்குதாடா. என்னை எரிச்சு விட்டு கூட போக மண்ணனை ஊற்றி பா படப்படான்னு இருக்கு. சரக்கு அடிச்சு லேசா கணேச போயில ஓட்டு போகல அப்படியே சுத்துதுடா ரங்கு. டிரைவரம்மா டிரைவரா இரு. ஆரம்பத்திலே நான் சொன்னேன் என்ன சொன்னேன் கவனமாக போங்க. ஓம் சக்திக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அதே மாதிரி பாத யாத்திரை செல்லக்கூடிய ஆண் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு ஒன்று சொல்கிறேன். முருகனுக்கும் பழனிக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் நடந்து போகும்போது அந்த பின்னாடி ஒரு ரெட்டு சிவப்பு கலரில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதை ஒட்டி ஒரு கோடு ஓட்டுருப்பாக பைக்கு போகிறதுக்காக அதில் நடந்து போங்க. ஏன்னா விபத்துகள் அதிகமாகுது. நேற்றுலாம் வரும்போது மடப்புறத்துக்கு போச்சுலப்பா. ஆமாம் அங்கேருந்து பாத்திரம் நடந்து வந்தாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தா இருட்டுக்குள்ளே போகிறதே தெரியல. வாகனம் சருன்னு வந்துக்கிட்டு இருக்கு. பாதுகாப்பாக போங்க. ஏன்னா நம்ம பாதுகாப்பு முக்கியம். முதல்ல பாதுகாப்பு முக்கியம். அதுக்கப்புறம் தான் பத்திகளை நாட வேண்டும். உண்மை. பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஓம் சக்திக்கு போகும்போது கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டு போ. நீ போகும்போதே டிரைவர்கிட்ட என்னென்ன பாட்டு இருக்குன்னு கேட்டுக்கிட்டியாரு. அவன்கிட்ட போனோன்னா என்ன டிரைவர் உங்கள் வீட்டு வேலைக்கார இல்லை மேடம். டிரைவர் அது இல்லை, அது கூட நல்ல சாங்கு. அது ஒரு சூத்துவத்தி பைய கூட நின்றேன் குத்தாட்டம் முடிச்சுக்க. கட்டிப்பிடிடா. எந்த இடத்துல சுகமுக அதிகம் கண்டுபிடிப்பேன், இந்த இடத்துல கண்டுபிடிப்பேன். இது நான் ஆராய்ச்சிக்கா போற. டிரைவர் பாவம் தூக்கம் முழிச்சு நம்மளையெல்லாம் பாதுகாத்து அவர் பாவம் பயந்துக்கிட்டே மெதுவாக போயிட்டு இருப்பேன். அவன்கிட்ட போயிட்டு யமுனா நதி போடுங்க. அவன் யமுனா நதி கரையோரத்தில் அவன் பார்ப்பேன் கரையே இங்கேயே வந்துருச்சு. நான் மட்டான்னு விட்டு சாஞ்சு அடிச்சு. பாதுகாப்பு அவசியம். ஓட்டுநர்கள் கவனம் சிதறச்சுனா எந்த ஒரு பயணமும் வெற்றிகரமா அமையாது, போக முடியாது. கைதட்டு நம்ம எதிர்பார்க்க எவ்வளவு இது பண்ணியாயும் என் கை தான் அடிக்குது. இந்த இங்கெல்லாம் இருக்கு முளைப்பாரி. பெண்களுக்கு உரியது முளைப்பாரி. ஏன் பெண்களுக்கு உரிய முளைப்பாரி ஆண்கள் ஏன் தூக்கக்கூடாது? பெண்கள் தான் எந்த ஒரு குடும்பத்தையும் வளர்க்கக்கூடிய கெட்டிக்காரத்தனம் பெண்கள்கிட்ட தான் இருக்கு. இப்படி சொல்கிறேனே பக்கிகளை ஒரு 10 ரூபா நீட்ட முடியல. 100 ரூபா விலைக்கு சிங்காரிச்சு போடுற பவுடரோட ப்ளீஸ்க்கா 10 ரூபா. என் பொழப்பு வர இந்த முளைப்பாரி வழக்குலையும் ஊரில் சண்டை. இன்னொரு முளைப்பாரி போகும். ஒவ்வொரு ஒம்பளையும் சாமியை கும்பிட்டு முளைப்பாரி தூக்கிட்டு போகக்கூடாது. முன்னாடி போகிற முளைப்பாரியை பார்த்துக்கிட்டே புறணி வச்சுட்டே போகும். அவள் போவனாக்கு எப்படி வளர்ந்துருக்கு வாரடி. என்னடா நீ பாட்டு பேசிக்கிட்டே நான் கிளம்ப வேணா. இதெல்லாம் வர சொல்லடா போடா.
வர சொல்லவே இல்லை பேப்ப யாராச்சும் இலை ஏய் விடாதே கொண்ட நரம்பு அந்துவோங்க இந்த இதில் வர சொல்லலடா ஏவன்டா ஆர்வ கோளாறு. அம்மா கிளம்பிட்டாலும் பெரிய மதுரை முத்து இங்கே வந்து அப்படியே டக்கு டக்குன்னு காமெடியை புலம் தள்ளி எனக்கே பருப்பு வேக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன தெரியுமா, இந்த போயிட்டாரு லேடிஸை பார்க்க போவேன் அப்படியே போய் போய் பார்த்துட்டு அக்கா பண்ணு வேணுமா டிவி வேணுமான்ட்டு விறகு வித்துட்டு தெருவு தெரியப்புறேன். இன்னைக்கு 2 பப்பன், இன்னொரு ஆள் இருக்கேன் என் தம்பி குட்டி அழகர் வேற, 3 பேர். ஒன்று பாம்பாட்டி எங்கள் அண்ணன் சனிமுனி, இன்னொன்று மாந்தோப்பு ஆனந்தராஜ். மாப்பிள்ளை தான் கழுத்தை சாச்சுக்கிட்டே வருவேன். இந்த அப்படியே சாச்சு அன்னைக்கெல்லாம் முட்டி மண்டையில் அடிச்சு எந்த டைலாக் சொன்னாலும் அழுதுகிட்டே சொல்லுவார். ஏற்கனவே சத்தியகிருத்தி போட்டிருப்பேன் போல. ஒவ்வொரு கலைஞனும் இந்த மேடைக்கு யார் யார் நடித்து நாடக உலகத்திலே கலை உலகத்தில் பேர் வாங்க நினைக்கிறாங்களோ யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. கலை எல்லார்ட்டையும் இருக்கு. நீங்கள் எல்லாருமே நடிகர் தான். நீங்கள் எப்பயாவது முணுமுணுன்னு பாட்டு பாடியிருப்பீல்ல, ஒரு சாங் வரும்போது ஆடிருப்பீல்ல, நீயும் கலைஞன் தான். திறமை இங்கே இருக்கிறது, அதை கொண்டு வர்ற இது உன்னுடைய கையில் இருக்கிறது. அதே ஒன்று. அப்படி இல்லைன்னா எப்படி வாட்டர் மில்லன் எப்படி பிப்பாஸ் போனேன், வாட்டர் மில்லன் அவன் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டானாப்பா. ஃபோன் அடிச்சு வணக்கம் எம்கேஆர் கண்ணு அண்ணே யாருண்ணே, வாட்டர் மில்லன் பேசுகிற கண்ணு கண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணு பிப்பாஸில் கண்ணு பிப்பாஸில் இந்த பர்பஸ் பார்த்து இந்த டிவி இதாகிடுச்சு கண்ணு அப்படின்ட்டேன். ஆனால் கொன்றான்டா நட்டிப்பு, நானும் உங்கள் நட்டிப்போ அடக்கன்னு அப்படின்னா மாடுகிட்டு அத்துட்டு முளைக்குச்சியோட ஓடி வந்த வாட்டர் இவன் கோட்டமில்ல சொல்லி முடிச்சு. ஆனால் திறமை உள்ளவர்கள் நிறையா இருக்கிறாங்க. இப்படி கூமாப்பட்டி தங்கப்பாண்டி சித்தி மேந்தேன். கூமாப்பட்டி தங்கப்பாண்டி உண்மையிலே திறமையான கலைஞன். அவன் திறமையில நமக்கு வராது. உண்மையிலே என் தம்பி நல்லா இருக்கணும். கூமாப்பட்டி தங்கப்பாண்டி எவ்வளோ மைண்டு இதாக பேசுகிறேன். அவன் பேசுனேன், அவன் திறமைக்கு நான் தலைவனுங்கிறேன். ஆனால் ஒரு செவத்த பிள்ளை தடவனே பாரு, அது என்னால் சீர்ணிக்கும். எங்க எங்க இங்க பாருங்க எங்க அருமையான பிள்ளை. இஞ்சி இடிப்பழகின்னு முதுகுலாம் பக்குக்கெல்லாம் பேத்துட்டேன். தட்டாவி எடுத்து மசுரெல்லாம் உதுத்து சூப்பரா பண்ண சுரண்டி எடுத்து புண்ணு குழி வந்து அவன் அந்த அளவுக்கு அப்படி அமையணும். எனக்கு அமையிற பொம்பளை பூரா அப்படித்தான், பூரா முட்டை கண்ணும் எத்து பள்ளம். அன்னைக்கெல்லாம் ஒரு போல சந்திச்சேன் பொன்னமராதி பக்கம் ஒரு டான்ஸு கட்டி பிடிச்சும் பல்லு இப்படி ஓடி வந்து ஏ ஆத்தா அப்படின்னு பாடிங்க ஆத்தானே அடிச்சு 2 பூமியெல்லாம் ஓடி டவுசர் அவுத்து ஒன்றுக்கு இருந்து ஒரு பாட்டு பாடும். பம்பா பள்ளி கட்டு சபரிமலைக்கு சொல்லணும்டா, அவங்க நகைச்சுவையில் முடித்தாய். பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை ஐயப்போ ஐயப்போ சுவாமியே மெய்ய அபிஷேகம் சாமிக்கு சாமிக்கு அதிகளை வந்தவா முடியேறி வந்துடுவா சாமியே ஐயப்போ ஐயப்பா சாமியே. இது ஐயப்பன் பாட்டு. நான் ஒரு மட்டும் வச்சிருக்கேன். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பாடதி கரவோரோ நம்ம பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் வந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. அங்க இருமுடிய தலசம் வந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் நம்ம பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரான் சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தானா போறான். ஐயப்பா நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரான் அந்த மணிகண்டன பார்க்கத்தானா போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா
கைதட்டலாம் எல்லாருமே. ஐயப்பன் உண்மையிலே ஒரு சைவச்சாமி. ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் தொடர்ந்து மாலை போடுங்க, அப்பத்தான் மனது ஒருநிலைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் தீய பழக்கத்தை மறக்கிறதுக்கு மனக்கட்டுப்பாடை கொண்டு வாங்க. உண்மைதானே? எங்கள் அண்ணன் தம்பிலாம் இருக்கு, எங்கள் அப்பங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ உள்ள இளைய சமுதாயம் கெட்டு போகிறதுக்கு காரணம் ஒவ்வொரு பெரியவர்களும் நெத்திரத்தம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். யார் சொல்கிறது யார் கேட்குறா? பெரிய ஆள் சொல்கிறத எதுக்கு நம்ம பயலை கேட்க மாட்டாங்கன்னா, அதுகளும் இப்போ வர வர பொழப்பு சரியில்லையே, சேர்க்க சரியில்லை. பெரியப்பாவா இருக்காரு, மயன் தண்ணி அடிக்கும் போது வெக்கமாக இல்லாமல் எனக்கு ஒரு அவனு ஊற்றுங்கடா. அவங்க உடனே, பெரியப்பா நீ வயசில் மூத்தாள், ஏ வாடா வெண்ணமேனே என்ன மூத்தது எச்சி பெரியப்பா, ஏ மொத்த நான் தூக்கி வளர்த்தவன் என்ன எச்சியே, பீரில் வாந்தி எடுத்து கூட கொடுற அப்படின்னு குடிச்ச சோறில் இவன் போதை ஆகிட்டு பெரியப்பனை ஓடுறாரு. வீட்டுக்கு வந்து ஆத்தாட்ட உம்மையே மொத்தா பெரியப்பனை கூட பார்க்காம சீமக்கரில் வச்சு சத்து சத்துன்னு ஆரம்பிச்சு காது வீடு என்ன மயத்துக்கு அங்கே ஓட. சேர்க்கை. பெரியவர்கள் பெரியவர்களாக இருந்தார்கள். இந்த பாம்பாட்டி மட்டும் கிடையாது, இந்த சுற்றுவட்டார பகுதியில் எத்தனை கிராமங்கள், பெருங்கொண்ட கிராமம் இங்கே வந்திருக்கிறாரு மக்கள் எல்லாம், அவங்களுக்கு தான் தெரியும். அன்றைய காலத்தில் கிராமம் முறை ஒற்றுமையாக இருந்துச்சு. அழகர் வீட்டில் ஆடு கத்துதுன்னா முனியாண்டி வீடு, காளியாத்தா வீடு அம்புட்டு 60 கும்பட வருவாங்க. என்ன அழகர் வீட்டில் ஆடு கத்துது, என்ன வாருங்கடா டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு பூரா ஓடியாரும். இன்னைக்கு எதிர்த்த வீட்டில் ஆடு தூக்கிட்டு வரும்போது பக்கத்து வீட்டுக்காரே லைட் அடித்து காமிக்கிறேன், அந்த கடாயை விட்டுட்டு இதை பிடிச்சிட்டு போங்க, அது கறி விழுகாது, இது நேற்று காய அடிச்சது, இதை விட்டுருங்க, பார்த்து போங்க ரைட்டு. அப்பாடா அவன் ஆடு 4 ஆடு கொடுத்திட்டு போயிட்டாங்க, நிம்மதி. ஏன்னா கட்டுன பொண்டாட்டி புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியே ஓடியாந்து ஒன்று காப்பாற்றினா பொம்பளையை கண்டு விட்டு போயிடுவாங்கல்ல, காப்பாற்றுறது கிடையாது. புருஷனை போட்டு அடிக்கிறாங்க, பொண்டாட்டி வெளியே வந்து கதவை திறந்துட்டு கொஞ்ச நேரம் அடிங்க, விளம்பரம் போடட்டும், சீரியல் பார்க்குது அது. விளம்பரம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓடியாந்து, என்ன பார்த்தா ராசா அன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, அவன் முழிச்சுக்கிட்டு, ஏன் நீர்மலைக்கு வர வேண்டியதானடி, நீ வந்து எட்டி பார்த்தா உன் கொலுச்சத்தம் கேச்சிடியா, ஐயோ அப்பா. இதெல்லாம் இன்ற காலம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். பழைய பெண்களுடைய மரியாதை இருந்தது. அன்றைய காலத்தில் புருஷன் பொண்டாட்டிய பொழுது கொலைனா கூப்பிட்டு அடிப்பாங்க. வாடி என்னவா என்னடி மொத்தா குழம்பு ஓடிங்க அம்மா நல்லா தானே வச்சு அப்படின்னு அழுதுகிட்டு அங்கனே குடும்பம் நடத்துறான். இன்னைக்கு எந்த புருஷனும் பொண்டாட்டியை தர முடியாது, கொலையை அத்துறான். என்னடி அப்படின்னு ஒரு அரைவன் அங்கிட்டு போய் பேண்ட்டை மாட்டிட்டு வந்து கராத்த குச்சு சலா சலா நீ சொல்லாம கொல்லாம நேற்று பைக்கில் விழுந்துட்டேன்னு பார்த்தா வெதர்லேயே எடுத்து வாங்கியிருக்கேன். இன்னைக்கு பூரா அப்படியா இந்த அதில் தானே மண்பாலைகளை பொங்க வைத்து எறும்புக்கெல்லாம் சோறு ஓட்டா எங்க அப்பத்தா. இன்னைக்கு குக்கர் தான் பொங்க வச்ச தூரம் குக்கர் தானே, குக்கர் விசில அடைச்சுக்கிறேன் அந்த மண்டை வெள்ளத்துக்கு, அதுக்கு அடைச்சிக்கிட்டு 3 விசில் பிரிச்சுன்னு அடிக்கேன், கொண்டு வந்து வைக்கிறது பொங்கல்னு களி. புரிஞ்சேன் ஒரே ஒரு நக்கு கரும்படுத்த தலையில் அடிச்சுக்கிட்டு 2 கடிச்சு வாரு உங்க வீட்டில் குக்கர் தானே. குக்கர் பண்டிகை காலங்கள் மறந்து போச்சு. தீபாவளிக்கெல்லாம் எங்கள் அப்பாலாம் 1 பாக்கெட்டு சீனி வெடியை கொடுப்பார். அந்த 1 பாக்கெட்டு சீனி வெடியை அப்படி பிடிச்சி போடுவேன், சில இது புசுன்னு போயிடும். அதை கரிமருந்தெல்லாம் உதுத்து போட்டு தீய வைப்போம், மூஞ்சிலாம் வெந்து. அப்போ அந்த காலம். இன்னைக்கு பூரா சின்ன பையன் 3ஆவது படிக்கிற பையன், என்னப்பா அப்படின்ட்டு அணி உண்டுலாம் கையிலே ப்ரோ, அப்படித்தான் கையிலே பிடிச்சி அப்படி போட்டேன். அவங்க அப்பா வெளியே இருந்துக்கிட்டு இருந்தார். இந்த அணி உண்டு போய் அந்த அணி உண்டில் அடிச்சு அதில் தீபாவளி வரைக்கும் இப்படியே படத்து. அதுலையும் சில பேர் தண்ணியை போட்டுட்டு வெடி வைப்பாங்க. ஒரு நல்ல மழை நைட்டு இருட்டுக்குள்ளே தண்ணியை போட்டு விடிய வச்சு பிடிக்கவே இல்லை. என்னென்னு விடிஞ்சு பார்த்தா முண்டை தண்ணிக்குள்ளேயே வச்சுருந்துருக்கேன். அதெல்லாம் பற்றி யோசிச்சேன், அடிச்சு விடுவேன். அதெல்லாம் ஆமாடா எங்கள் ஊரில் ஒன்று நடந்து வச்சு, உனக்கு தெரியாதுல்ல, சிரிக்கக்கூடாது. ஒரு நல்ல ஜோக்கு தான். மயம் போய் அப்பாவை தொந்தரவு பண்ணியிருக்கேன். அப்பா அவன் அசோக் ராகுல்லாம் பேப்பர் வெடிலாம் வெடிக்கிறாங்கப்பா, நம்ம வெடி போடுவான். அவள் அப்பா நிறைய போதை காலையில் போட்டுக்கிறோம்டா தாலி மணி போட மறுபடியும் நான் வீட்டோட கொளுத்திடுவேன் இருக்கேன். அவள் அம்மா சொல்லியிருக்கு, ஏய் இளவு மேனே போடுங்க போய் வைங்க அப்படின்னு முண்டை நல்லா அடித்த சரகுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சட்டிட்டுலாம் கலட்டி சுதந்திரமா கச்சா கச்சான்னு படுத்து கிடந்திருக்காரு. மயஞ்சனவனே அவருக்கு வீரம் பொத்துக்கிட்டு வந்துச்சு வெண்ணமேனுக்கு.
நெஞ்சு கட்டி ஐயோ சாட்டி வரல போய் வெடியும் அப்படி வச்சுருக்கேன் இழுச்சு மயம் பின்னாடி அணிவுண்டு பாக்ஸோட நின்ட்டவன் அவன் எம்பிடுக்கான்னு கவட்டுக்குள்ளே நின்று பார்த்துருக்கேன் என்னப்பா எங்கன்னா ஒரு வெடி இருக்கு அவன் பாக்ஸில் வச்சிருக்க வெடியைத்தான் சொல்கிறான்னு தந்தை என்ன செய்து விட்டான் அந்த வெடியை வேணா நீ பற்ற வைப்பா அப்படின்னு விடுவிடுன்னு ஓடி அவங்க அம்மா பணியாரம் சுட்டுக்கிட்டு இருந்த தத்தண்டி கொல்லிக்கட்டை ஊன்னு ஊதி கொண்டு வச்சு விட்டேன் திருத்துன்னு ஓடி போய் ஊரில் விழுந்து அட்டை கடிச்சு கோட்டையை அகத்தி ஒன்று தென்பாண்டி நானும் பிறந்தது ராமநாடு தங்க பிறந்தது வள்ளநாடு நானும் பிறந்தது சிவகங்கையா சாமி பிறந்தது ராமநாடு அப்துல் கலாம் பிறந்தது ராமநாடு அவர் வருவார் திரும்ப வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றோம் தமிழ் உறவுகள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் தமிழ் உறவுகள் அந்த கட்டமும் நாடகம்னா வெள்ளாகுளம்ப்பா எஸ் வெள்ளாகுளம் கந்தச்சாமி சின்னச்சாமி பெரிய ஜாம்பவான் அதே மாதிரி கரம்பேன் பெரிய ஜாம்பவானுக்கெல்லாம் பிறந்த மண் இந்த பார்த்தியா எங்கள் அண்ணங்க எங்கள் பெரியப்பெல்லாம் இந்த பாட்டு பாடினோடனே ரசனையை பார்த்தியா அதில் நிறைய வர்ணம் மட்டும் இருப்பா அந்த வெள்ளைக்காரெல்லாம் வரும்போது நானாக பயப்படுவேன் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் புது மேடையில் அரங்கேற்ற வெள்ளைக்காரன் மண்டலங்கள் கொண்ட சில தண்டனாமல் அலையலாம் அப்படின்னு சொல்லி வெடியை உள்ளே ஓட்டு தம்முன்னு வெடிச்சு டான்ஸ்லாம் கண்ணாடியில் தீட்டு ஓடி அது அதில் ஒரு வர்ணம் மட்டும் இருக்கு ராணியம்மா உள்ள யாரு காரியவட்டி மாமா ஐயங்கால பாடுவார் ராணியம்மா உள்ள நாளையில அழகு நாளையுல ராணுவம் பேசுறான் கட்டபொம்மு ராஸ்கல் ராணுவம் பேசுறான் கட்டபொம்மு ராணியம்மா உள்ள நாளையுல ராணியம்மா உள்ள நாளையில ராணுவம் பேசுறான் கட்டபொம்மு 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 துப்பாக்கி கொண்டுள்ள துப்பாக்கி கொண்டுள்ள நாளையுல துப்பாக்கி கொண்டுள்ள நாளையில துறையுறம் பேசுறான் உமத்துறை 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 அதுதான் ஏதாவது ஒன்று எல்லாமே செஞ்சாத்தான் கூட்டம் உட்காரும் எதுவுமே செய்ய தெரியாம தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தென்பாண்டி வேற மெட்டில் பாடுவோமா அது இல்லை வேற தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வசுடர் அப்துல் கலாம் தெய்வசுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே ஞானத்தங்கம் நம்மை விட்டு சென்றார் ஐயா ஞானத்தங்கம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வசுடர் அப்துல் கலாம் ஐயா தெய்வசுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே ஞானத்தங்கம் அப்துல் கலாம் தேட கிடைக்காத வழி நம்ம தங்கம் ராமநாடு எல்லையா அவருக்கு பேக்கரும்பு சொந்த ஊரு ராமேஸ்வரம் பேக்கரும்பு சொந்த ஊரு என்னைக்கு தான் உங்களை பார்க்க போற ஆசை ராசாவே அப்துல் கலாம் நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா நேச ராசாவே தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம் பள்ளி சொல்லும் பிள்ளைக்கெல்லாம் தாய் போல இறந்தவரா பெற்ற தாய் போல இறந்தவரா தமிழ்நாடு சொந்தம் என்று சொன்னாரு அப்துல் கலாம் தமிழ்நாடு சொந்தம் என்று சொன்னாரு உலக நாட்டுக்கு பயங்காட்டி போனாரு அப்துல் கலாம் உலக நாட்டுக்கு பயங்காட்டி போனாரு தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா தெய்வ சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே ஞானத்தங்கம் அவர் நம்மை விட்டு பிறந்தார் ஐயா சத்தங்கம்
அக்கினி சிறகடிச்சு அவர் அக்கினி சிறகடிச்சு ஆயுதங்களை ஏவி விட்டார். அவர் ஆயுதங்களை ஏவி விட்டார். விஞ்ஞானிய வாழ்ந்தார் ஐயா ஞான தங்கம் அப்துல் கலாம். விஞ்ஞானிய வாழ்ந்தார் ஐயா ஞான தங்கம். அவர் நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா ஆசை தங்கம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது கனையவினார் மண் மீது புகழ்ந்துவினார். அவர் மண் மீது புகழ்ந்துவினார். தமிழக மக்களுக்கு பேரு சேர்த்தார் அப்துல் கலாம். தமிழக மக்களுக்கு பேரு சேர்ந்தார். அவர் எப்பத்தான் பிறப்பார் என்று எதிர்பார்த்தார். தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே ஞான தங்கம் அப்துல் கலாம். நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா நேச தங்கம் அப்துல் கலாம். நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா ஆச தங்கம். நகரத்திலும் பொன்னலக்கூடிய மதிமரியாதைக்குரிய விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் பாம்பாட்டி கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ கருப்பணசாமி சோனச்சாமி காளியம்மன் கோவில் தை திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் காரியாவட்டி மதிப்புக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் அவர்கள் மற்றும் பாம்பாட்டி கிராம நிர்வாக அலுவலர்கள் அவரது தலைமையிலும் மந்திரி ஓடை மதிப்பு மரியாதைக்குரிய உயர்திரு காவண்ணா கண்ணன் அவர்கள் திமுக காரியாவட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர், அதனைத் தொடர்ந்து காரியாவட்டி திரு மதிப்பு மரியாதைக்குரிய தங்க தமிழ்வாணன் அவர்கள் திமுக காரியாவட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர், அதனைத் தொடர்ந்து அரசகுளம் மதிப்பு மரியாதைக்குரிய உயர்திரு எம் சேகர் அவர்கள் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர், அதனைத் தொடர்ந்து பாம்பாட்டி திரு PKN குமார் அவர்கள் திமுக பாம்பாட்டி கிளை செயலாளர். இவர்களும் முன்னிலும் வெளியூர்லிருந்து வருகின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு பாம்பாட்டி கிராமத்தார்கள் ஒத்துழைப்போடு உறுதியோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். மணி அடிச்சிட்டாங்க, என்ன வேணா காத்திருக்கேன். இந்த நாடகத்தினுடைய கதை சுருக்கத்தை பெரியவங்களுக்கு தெரியாது சொல்லிக்கிறேன். இதிலே 2 டான்ஸ் நாள் பபுன் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்கலாம், வழி தெரியாம கொஞ்ச நேரம் பபுன் டான்ஸ் அடுத்து டான்ஸை சந்திப்பேன். அதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே பந்தம் மேடி ஆடி சாவலை காவா கொடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப உக்கரமாக இருக்கும். ஒரு ஊரில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். கருப்பனுக்கு காவா கொடுக்கும்போது வெடப்பருவத்தில் உள்ள சாவலை கொடுக்கணும். சாவலை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஊருக்காரவ கொட்டாய மேடை. சாவை சடம்பில் கட்டி இருந்துச்சு, நங்குன்னு தப்பி சடம்பை உருவிட்டு ஓடி போச்சு. விதி. சின்ன கருப்பு அறுவாலை ஏறி எனக்கு சாவை வேண்டும் என்றார். நான் சொன்னேன் எலும்பு சம்பளத்தை கடித்து விட்டு வா என்று. சாவலை கடிக்கலைன்றா காலையில காசு 1000 ரூபா சேர்த்து கேட்பேன். பரவாயில்ல. ஒரு இளவட்ட போய் தன்னுடைய கிராமத்தையும் தன்னுடைய சாமி மேலே உள்ள பக்தினால் அவன் ஓடியாந்து சொன்னான், நான் ஒரு சாவை சின்ன குஞ்சிலிருந்து வளர்க்கிறேன், அதை தருகிறேன், அவரை கடித்து துப்ப சொல்லு என்றார். உடனே எடுத்து வா என்றேன். இந்தந்தண்டி சாவை கொண்டு வந்து கொடுத்தான். சின்ன கருப்பு கையை ஏந்தினார், கடித்தார், உடம்பு பூரா ரத்தம். அப்புறம்தான் தெரியும் அவன் கொடுத்த சாவை சண்டை சாவை, கத்தியை கலட்டாமல் கொடுத்துட்டேன். நங்குன்னு மாடுவிலே வெட்டி. அது செய்யக்கூடாது, தவறு. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் KS மருதுபாண்டி அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆட்டத்திலே மிரள வைப்பார். உண்மையிலே சாமி இறங்கி துரிதமாக சாவக்கடிப்பார் என அன்பு மச்சான் மணப்பாறை குமார் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் எவேட்ட குறைங்கப்பா, எனக்கே படபடன்னு வருது. எதுக்குற ஆரி சேராச்சம் மஞ்சிட்டாங்களே கொஞ்சம். ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மியூசிக் போடுங்க. ஏன்னா ராஜவாட்டு பேரெல்லாம் சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்க ராஜவாட்டு சொல்லவா. நகைச்சிய மன்னன், நகைச்சிய மாமணி, இன்னைக்கு மூத்தவர் அவர் தான். இந்த நான் தாண்டா வாத்தியார். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் பாம்பாட்டி மண்ணின் மைந்தன் என் முருகன் என்கின்ற சனி முனி கொடூரமா
நகைச்சுவை மன்னராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தாளங்களெல்லாம் பிடுங்கி என்னையும் சேர்த்து அடிச்சு காலி வந்துட்டு போ. தாளங்கள்லாம் பிடிங்க அந்த அளவுக்கு நாளைக்கு ஊருக்கார பேசணும். தாளங்கள்லாம் பிச்சுட்டாங்க பாருங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா. அதனைத் தொடர்ந்து ஒரு சாட்சியே பேசுவார். கண்ணை சிமிட்டிக்கிட்டே வருவார். எனது அன்பு மாணவன் நமது ஊர் அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பார்ப்பவர்கள் எல்லாம் நகைச்சுவையாலும் பயத்தாலும் மிரள வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். என் அன்பு தம்பி மனைவியைச் சேர்ந்த ஆர் குட்டி அழகர் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சாலும் அதே சம்பளம் தானடா. ஏன்டா அவளை எப்பேட்டு ஏன் பேண்ட் கலர் எல்லாம் இருக்கிறடா. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது சின்னஞ்சிறு வயதிலே சாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான கலைஞன் எனது அன்பு தம்பி இன்னிசை அரசன் ஏபி சந்துரு அவர்கள் ஆறுமணிய பண்பாளர் சந்துரு. அடியாத்தாடி இளமன சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி ஒரு அலம் வந்து மனசில அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகமாக யாரோ காரணம். அடி ஆத்தாடி ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகமாக யாரோ காரணம். அடி ஆத்தாடி இளமன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது
வாழ்க்கை முடிஞ்சு, கரண்ட் புள்ளே முடிஞ்சு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன். ஒவ்வொரு மிருதங்க வாத்தியத்தையும் அந்த சொல்லு சுத்தத்தையும் வைத்து தெரிந்து கொள்ளலாம் குருநாதர் யார் என்று. இங்கே அமர்ந்திருக்கின்ற எனது அன்பு தம்பி சொந்த ஊர் காரியாவட்டிலேருந்து திருச்சுலி போகிற ரோட்டில் இருக்கு தோப்பூர் மண்ணின் மைந்தன் இவர். ஆனால் இவரை கற்றுக் கொடுத்த குருநாதர் 150 மாணவருக்கு மேலே உருவாக்கி ஒவ்வொரு மாணவனும் சோட போனதில்லை. மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் தோப்பூர் மண்ணின் மைந்தன். அதான் அந்த விரல் பேசணும். சில பேர் வாசிப்பாக கண்டான்னு அடிச்சு என்னை கொண்டு போய். ஆனால் சந்துரு பேசிய வாசிக்கிறாரு, என் தம்பி அழகா வாசிக்கிறாரு. இணையா எப்போ பார்த்தாலும் ரேசு மாடு வத்துற மாதிரியே உட்காந்துருக்கேடா. ஒரு டேப்பை வச்சுக்கிட்டு இப்படி அடிக்க கண்டா இங்கே உட்காந்துருக்கான பின்னோட்டி சாரதி தாருக்கம் போச்சது மாதிரி. ஏன் ஒவ்வொருத்தருக்கும் அமர்ந்து வாசிப்பதற்கு ஒரு ஸ்டைல், அதையும் அள்ளுகிறான் இவன். காலையில் போண்டாண்டா கேட்க மாட்டான்ல. என் அன்பு தம்பி தோப்பூர் மண்ணின் மைந்தன் மருது மருது உலகத்திலே உனக்கு பெரிய விருது. மிருதங்க சக்கரவர்த்தி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். தம்பி மருது இந்த பாம்பாட்டி அன்பு உறவுகள் அன்புக்காக வாசித்து கொண்டிருக்கிறான். மிருதங்கத்துக்கு வந்தவர் என்னுடைய தம்பி திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி வீரமணிகண்டன் அவர்கள் மற்றும் ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியாக இங்கே வருது வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி கௌதம் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். கௌதம் அடிப்பான்.
முடிச்சிடலாம் உண்மையிலேயே. நான் கூட அடுத்த பொங்கலத்தையும் முடிப்பான்னு நினைச்சேன், முதல்ல முடிச்சிட்டேன். அவனுக்கு என்ன குடும்ப பிரச்சனையா, அதில் மட்டும் அடித்தேன். இந்த தகர நடா இந்த வெட்டி இருக்க என்னடா, நேற்று கறி உரிக்கிறதுக்கு இதை போட்டு வெட்டிட்டே போல. வாழ்த்துக்கள், அருமையான திறமையான கௌதம், சூப்பர், நீ நல்லா வரணும்யா. தொங்குடான மைத்த பிடிங்க, ஓ வயசு என்னடா என் வயசு, தொங்குடான்னு. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருப்பவர் பி இளையராஜா சீன்தாளம். அவருக்கு பதிலாக நகைச்சுவை மன்னன் என் அன்பு தம்பி குட்டி அழகரு தாளத்தை போடுப்பா. உன்னை யாரு தாளம் போட சொன்னா? இந்த இடவட்ட விளையா அவன் யாரா? 30 ரூபா கம்மியா வாங்கிறேன்னாரு. என்னதா 30 ரூபா கம்மியா தரேன்னாரு. அப்படியா? உண்மையிலே இவன் திறமைக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சிறந்த ஒரு ராஜவாட்டு நகைச்சுவை நடிகர், அரக்கன், தாளம், பெட்டி தூக்குறது எல்லா வேலையும் பார்த்து வாழ்த்துக்க. அண்ணன் பாடுற பாட்டுக்கு அம்சமாக போடும். ஏதாவது ஒன்று மக்கர் பண்ணீங்கன்னா சேவிங் பண்ணிட்டு காய விட்டுட்டு அரைவேன், உடனே அரைஞ்சா எரியும். எக்கோ வைப்பா, நல்ல சாங். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி, அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது, அவ்வளோதான். எப்போ போடணும்? இல்லை கேதம் கேட்குற மாதிரி நிற்கிறீங்க. இல்லை எப்போ போடணும்? எப்போ போடணும்? ஆயுத ஊசிக்கு தானே பள்ளி பாட்டு தாண்டா அவசரம் என்ன? அடுத்த சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏர் நடச்சு செகுல கம்பு கூட்ட சிறச்சுக்கிட்டு அமிர்தாஞ்சனை போட்டுக்கிட்டு 7 நாள் கழிச்சு அரைவேன், உடனே அரைஞ்சாயிரி. நீ பாட்டு முடிக்கிறதுக்குள்ள கால் பாட்டு தாண்டா. சரி சரி. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் எல்லாம் ஏர் போடச்சு கம்மா கரையில் வாக்கியா வெட்டி நெல்லு விளைஞ்சிருந்தாங்க. அது குதிலாம் அங்கிட்டு நக்கல் ஏதாவது. அப்ப 500 கொடு. சரி தரேன் அண்ணே, இவன் உனக்கு பிடிச்ச மாதிரி பாரு. ஏதோ போட சொல்ற அகராதி மயிர் பண்ணாத அழகரு. காசு எல்லாம் கொடுக்காம காரிய வீட்டில் பிறகு திங்க விட்டுருவேன் அப்புறம் காலையில் மயிர்மனே. உன் வயசு என்ன வயசுனடா? பாட்டு ஏதோ ஆசைய காத்துல தூது விட்டமே. நீங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு. அந்த பாட்டுக்கு நீங்க அம்மிங் பண்ணலாம். சிங்சக்கு சிங்சக் சொல்லு. ஆசைய காத்துல தூது விட்டு சிங்சக்கு சக்கு ஏண்டா பேப்பர் சிங்குன்னு சொல்லக்கூடாது. சிங்சக்கு சக்கு நீ போடு. வாடிய பூவுள்ள வாடப்பட்டு அங்கிட்டு போய் நீ சுவஞ்சுக்கிட்டு இருக்கோ போடா. என் தம்பி தான் பூரங்கன வந்தவனே அவங்களுக்கு முனி ஓட்ட வந்துடுது. முடிஞ்சல சாமி அழைக்க போறேன். தத்துரமாக இங்கே இருக்கக்கூடிய